தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அதம்பை வல்லமை கொல்லை பகுதியில் முறையான சாலை வசதி, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகாவுக்குப்பட்ட பேராவூரணி சட்டமன்ற தொகுதிக்குப்பட்ட திருவோணம் ஊராட்சிக்கு ஒன்றியப்பட்ட அந்த வல்லமை கொல்ல பகுதியில் நிற்கிறேன். அந்த பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வர்றாங்க. அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு, அதாவது இந்த சாலையை பார்த்தீங்கன்னா நடந்தே செல்ல முடியாத அளவுக்கு மிக மோசமான நிலையில் உள்ளது. இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் எல்லாரோடையும் கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் இந்த நடவடிக்கை எடுக்க அப்படிங்கிற. ஐயா வணக்கம், உங்க பேர் என்ன, இந்த ஊர் எந்த ஊர், இந்த பகுதியில் எவ்வளவு குடும்பம் இருக்கீங்க, உங்களுக்கு அடிப்படை அந்த ரோடு இல்லைன்னு சொல்றீங்க, இந்த அதிகாரிட்ட எவ்வளவு நாள் மனு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? சார், என் பேர் சின்னையன் சார். நாங்கள் 30 ஆண்டு காலமாக அரசாங்கம் கொடுத்த எங்களுக்கு காலனி முதல் பட்டா கொடுத்து 2வது பட்டா கொடுத்துட்டாங்க. 2வது பட்டா கொடுத்து நான் 30 வருஷத்துக்கு ஒரு மனுவாக கொடுத்து நானும் எதிர்பார்த்தேன். தாசில்தார் வந்து பார்க்குறாங்க. மறுபடியும் அடுத்து வர்ற தாசில்தார் வர்றாரு. ஒவ்வொரு வீடியோ வந்து பார்க்குறாங்க. எங்களுக்கு இதுவரை ஒரு கிராவல் கூட அடித்து கொடுக்காம மழை காலங்களில் இந்த பிள்ளைங்க பால்வாடிக்கு வர முடியலை, ஸ்கூலுக்கு வர முடியலை, பொதுமக்கள் நாங்கள் வெளியே போக முடியலை. கர்ப்பிணி பெண்கள் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி இறந்தவங்கள ஒரு வண்டியிலேருந்து வெளியில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவ்வளோ மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டு போய் நாங்கள் 30 ஆண்டு காலமாக எங்களை முடக்கப்பட்டு வச்சுருக்காங்க. இது அரசாங்கம் பண்ணியிருக்காங்களா இல்லை யார் பண்ணியிருக்காங்கன்னு இது தெரியல. நாங்கள் பல மாவட்ட ஆட்சியர், சிஎம், சீஃப் செக்ரட்டரி அனைவருக்கும் மனு கொடுத்துருக்கேன். எந்த ரெஸ்பான்ஸும் யாரும் எடுத்துக்கல. கலெக்டருக்கு பல முறை கொடுத்துருக்கேன். எந்த நடவடிக்கையும் இல்லை. நேரடியாக வந்து பார்க்கவும் இல்லை. இவங்கெல்லாம் பார்த்து எங்களை ஒதுக்கப்பட்டு முடக்கி வச்சுருக்காங்க. ஏன், என்ன காரணம் என்னன்னு தெரியல. வணக்கம். அதாவது தொடர்ந்து உங்க பேரை சொல்லுங்க, இந்த பகுதி எந்த பகுதி, அதாவது தொடர்ந்து சாலை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க பல வாட்டி மனு கொடுத்துருக்கேங்கிறீங்க. இதனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது? என் பேரு நீலவேணி. நான் அதம்ப வடக்கு வல்லம்ப கொல்லையில இருக்கிறேன். எங்க தெரு சைடு வந்து இதுவரை ரோடுங்கிறது எதுவுமே இல்லை. நான் வந்து இப்போ 7-8 வருஷம் ஆச்சு இந்த ஊருக்குள்ள. ஆனா இதுவரை இதுல வந்து ரோடு கிடையாது. மழை நேரத்துல ரொம்ப சிரமமா இருக்கு. என் பிள்ளைய 2 இந்த ஸ்கூல்ல தான் படிக்குது. ஒன்று பால்வாடியில படிக்குது, ஒன்று பெரிய ஸ்கூல்ல படிக்குது. ஆனா என் பிள்ளைகளை கொண்டு விட ரொம்ப சிரமமா இருக்கு. தண்ணிக்குள்ள பாம்பு கிடந்து கூட என் பிள்ளைய விரட்டி இருக்கு. அதனால இந்த இதுல வந்து ரோடு இதுவரை ஆனா எல்லாரும் வர்ற அதிகாரியோ ஆட்சியில் உள்ளவங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு தான் போறாங்களே தவிர யாரும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கல. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களும் மனு கொடுத்து பார்த்துட்டோம், சாலை மறியல் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கல. இப்ப நானும் ஏதாவது செய்வேன்னு நம்பிக்கையோட இருக்கிறோம். என்னன்னு பார்ப்போம். கொடுத்துருக்கேன். இதுவரையும் வந்தும் பார்க்கல, எந்த நடவடிக்கையும் எடுக்கல சார். அடுத்து பட்டுக்கோட்டை தாசில்தார், முதல்ல இந்த தமேந்திர சார் வந்து இப்போ தாசில்தார் இப்போ வந்து பார்த்துருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி ஒரு தாசில்தார் வந்தாங்க. இடுப்பு உலகுல வந்து எல்லா ரோட்டையும் போட்டோ எடுத்தாங்க, ஸ்கூலெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் எதுவுமே எடுக்கலைங்க. அந்த நீடிச்சா நாங்கள் இந்த வர சட்டமன்ற தேர்தலுக்கு நாங்கள் வாக்களிக்கிறதுக்கு இடமே இல்லை, வாக்களிக்க மாட்டோம். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதில் இந்த ஓட்டுக்கு யாரும் ஊருக்குள்ள வரக்கூடாது, ஓட்டு போட மாட்டோம். 50 குடியிருப்பு இருக்கிறோம் நாங்கள். இந்த மலைப்பகுதியில் இப்போ போக முடியாது. இவ்வளோ தண்ணி கிடக்கும், இடுப்பில் தண்ணி கிடக்குது. நல்ல பள்ளத்தில் போக முடியாது, வர முடியாது. என் பிள்ளைலாம் ஸ்கூல் படிக்குது, காலேஜ் போகுதுவோ, பேக்கோட கீழே விழுந்துருதுவோ, யூனிஃபார்ம்லாம் நனைஞ்சு உலையில போயிடுது. பாம்பு வருது உள்ள வீட்டுக்குள்ளே, பூச்சி வருது, கொசு கடிக்குது, கிருமி எங்களை தாக்குது, ஜுரம் வருது. அந்த நேரத்தில் ஒன்றுமே பண்ண முடியலை. இவ்வளோ நாளாக நாங்கள் மனு கொடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆகிட்டு. 20 வருஷமாக அந்த பக்கம் ரோடு இல்லை, எதுவுமே கிடையாது. நாங்கள் ரொம்ப இதில் கஷ்டத்தில் இருக்கிறோம். இனிமே ஓட்டு கேட்க வரோம். எத்தனை பிரசிடண்டா வந்துட்டாங்க, யாருக்குமே எந்த ஹெல்ப்பும் பண்றாங்கல்ல. எங்களுக்கு எந்த இதுவுமே உதவியுமே கிடையாது. இனிமே யாரும் எங்களுக்கு உதவி வேணாம். அவங்க ஓட்டு கேட்க எங்களுக்கு பிரசிடண்ட் வேண்டாம், மெம்பர் வேண்டாம். இது லைட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. போஸ்ட் மரத்தில் லைட்டில் இருட்டுக்குள்ள தான் கிடக்குறோம் நாங்கள் எல்லாரும். கடந்த 30 ஆண்டுகளாக வல்லமை பகுதியில் உள்ள மக்கள் தங்களுக்கு அடிப்படை வசதி, அதாவது சாலை வசதி, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தேவை வேணும் என்று பல முறை வட்டாட்சியர், அது மாதிரி வட்டார வளர்ச்சி அலுவலர் பல பேரிடம் மனு கொடுத்து இதுவரைக்கும் எந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறது கூறப்படுகிறது. உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரி இந்த பகுதி மக்களின் கோரிக்கை ஏற்று இந்த பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலீம்.